ஓம் நாராயணாய் வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்ற அமாவாசைகளுக்கு இல்லாத சிறப்பு தை அமாவாசைக்கு ஏன்? என்ன சிறப்பு? தை அமாவாசையில் என்ன சிறப்பு அம்சங்கள் உள்ளது? இது ஒவ்வொருவருக்கும் எழுகின்ற ஒரு கேள்வி. தை அமாவாசையில் மிக மிக சிறப்பான ஒன்று. ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் பித்ருக்கள் நம் இல்லம் தேடி வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. அதே சமயம் பித்ருக்கள் ஆத்மா சாந்தி அடைவதற்கு இந்த தை மாதம் மிக மிக சிறப்பான ஒன்றாக அமைகிறது. ஏனென்றால் தை மாதத்திலே உத்தராயணம் தட்சணம் என்று தொடங்குகின்ற காலத்திலே இது உத்தராயண காலமாக அமைகிறது. இந்த காலத்திலே அமாவாசை நம் பித்ரு கடன்கள் தீர்ப்பதற்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. நம் பித்ருக்கள் சாபம், அதாவது மூதாதையர் சாபம், பித்ருக்கள் சாபம், இது எல்லோருக்கும் இருக்கின்றது என்பது நிறைய பேரால் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் குடும்பத்திலே படுகின்ற கஷ்டங்கள், சோதனைகள், பல தடைகள், பல இன்னல்கள். உதாரணமாக திருமணம் ஆகாத நிறைய பேருக்கு உண்டு ஒன்று. ஒரு சிலருக்கு புத்திர சந்தான பாக்கியம் இல்லாத ஒன்று. ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருப்பது ஒன்று. ஒருவருக்கு நிம்மதி இழந்து அனைத்து செல்வங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு மன உளைச்சல் சூழ்நிலை, இப்படி ஒன்று. ஒரு சிலருக்கு உடல் உபாதையில் மட்டுமல்ல மனநலவில் பாதித்திருக்கின்றார்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா மன அளவு உளைச்சல் ஏற்படும் அப்படின்றாங்களே, அது மாதிரி உண்டு. இது அனைத்திற்குமே என்னன்னு கேட்டால் பித்ருக்கள் சாபதோஷம் இதை குறிக்கிறது. சரி, பித்ரு சாபதோஷம் என்ன என்றால் என்ன? இது ஏன் நம்ம வம்சத்துக்கு வருகிறது? அது பித்ருக்களே நம் பித்ருக்கள் தானே, ஏன் அவர்கள் நம் சந்ததியை பாதிக்கிறார்கள் என்றால் இதில் பல வகை உண்டு. அதாவது ஒன்று, பித்ருவால் சாபதோஷம் உண்டு. இன்னொன்று, சாபத்தினால் பித்ருகள் பெற்ற சாபங்கள் உண்டு. இப்படி பல உண்டு. இது அனைத்திற்குமே என்ன காரணம், இதுக்கு என்ன தீர்வு என்று கேட்டால் எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதில் ஒன்று சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த தை அமாவாசையிலே நம் பித்ருக்களை நினைத்து, மூதாதைகளை நினைத்து பசுமாட்டுக்கு உணவு தந்தால் அந்த சாப தோஷங்கள் நீங்கும் என்று ஒரு நம்பிக்கை. இது எப்படி சார், எங்க தாத்தா பாட்டி செய்தது பாவம், எனக்கு எப்படி சார் சேரும் அப்படின்னும் போது இதற்கு எளியமான ஒரு வழி. இப்ப தாத்தா சொத்து எப்படி பேரனுக்கு பாகம் உண்டு, இப்படி தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தமாயிடும். அப்போ தாத்தாவால் வாங்கப்பட்ட சாபங்களோ, அவர்களால் வாங்கப்பட்ட பிரச்சனைகளோ அது நம்ம பேரனுக்கு வரதானே செய்யும். இப்படித்தான் இதை கூறுவார்கள். ஒரு நாளும் பழிப்பாவும் விலகாது, மறுஜென்மம் ஆனாலும் தொடராமல் போகாது என்று கூறுவார்கள். இது சாபத்தினால் வந்தது, எல்லோரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பது ஒரு கட்டாய விதியாக அமைகிறது. அவர்கள் பித்ருக்கள் என்ன செய்தார்களோ அந்த பலாபலங்களும் புத்திர வகைகளும் அந்த வம்சத்தை ஜோதிடத்திலே கூறுவார்கள். ஜனனி ஜென்ம சௌக்கியனாம், பத்தினி குல சம்பத்தாம், பதவி பூர்வ புண்ணியனாம், லிখিত ஜென்ம பத்திரிகா என்று கூறுவார்கள். இவர்கள் என்ன செய்து வந்தாரோ முப்பிறவில், அந்த சாபத்தை இந்த பிறவில் அனுபவிக்கிறார்கள். இந்த சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக சிறப்பான வாய்ந்த அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை. இது உத்தராயண காலத்தில் வருகின்ற அமாவாசை என்பதனால் இந்த நாளிலே பித்ரு கடன்கள் செய்வதற்கு மிக மிக அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. மூதாதையர்களை நினைத்து அவர்களை வேண்டிக் கொண்டு அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பித்ரு கடன்கள் செய்வது வழக்கமாக உள்ளது. இதுபோல் குடும்பத்தில் சோதனைகளும், மன உளைச்சல் உள்ளவர்களும், குடும்ப கருத்து வேறுபாடு உள்ளவர்களும், அதாவது திருமண தடை உள்ளவர்களுக்கும், புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கும், என்னதான் இருந்தாலும் ஒரு வீடு கட்ட முடியல சார், ஒரு வீடு வாங்க முடியல சார், இது மாதிரி பல பிரச்சனை இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரமாக இந்த அமாவாசை அமைகிறது. இது தை அமாவாசையிலே எல்லோரும் பித்ரு கடனை செய்து அவரவர் சாபத்திலிருந்து விடுபட்டு எல்லோரும் நீண்டோடி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த பித்ரு சாபதோஷ நிவர்த்திக்காக எல்லோரும் சென்று அவர்கள் மூதாதையர்களுக்கு விடுபட்ட பித்ரு கடனை செய்து அவர்கள் ஆத்மா சாந்தி அடைந்தால் நம் குடும்பங்கள் சுபிட்சமாகவும், லட்சுமி கடாட்சத்தோடும், பிரச்சனை இல்லாமலும், நோய் நொடி இல்லாமலும், கடன் இல்லாமலும் எல்லோரும் புத்திர சந்தான பாக்கியத்தோடு நீடோடி வாழ்வார்கள். அவர்கள் ஆத்மா நம்மளை ஆசீர்வதிக்கும் என்பது இது கண்கூடாக கண்ட உண்மை. இதற்கு நிறைய உண்டு. இதை சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக இந்த தை மாதத்திலே, தை அமாவாசையிலே எல்லோரும் பித்ரு கடனை செய்து சாப தோஷத்திலிருந்து பெரியவர்கள் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆசை கிடைத்தால் நம் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். நம் பிள்ளைகள் குழந்தை குட்டியோடு சுபிட்சமாக வாழ்வார்கள். இதற்கு எளிய பரிகாரம் உண்டு. அதில் ஒன்று, பசுமாட்டுக்கு உணவு தருவதும், காகத்துக்கு உணவு வைப்பது. ஏன்னா காகம் மூதாதையர் வழியாக வருவதாகவும்,
பசு அனைத்து தேவர்களையும் சேர்த்து இவர்கள் வாயிலாக அங்கு செல்வதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது. எல்லோரும் பித்திரு கடனை மூதார்கள் நினைத்து பித்திரு கடன் செய்தால் சாப தோஷங்கள் நீங்கும், குடும்ப சுபிட்சம் உண்டாகும், நீடோழி வாழ்வார்கள். யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பித்ரு சாப தோஷம் நீக்கும் தை அமாவாசை.